ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் புதுமுக இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் சின்ன பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணி ஏஜிஎஸ்க்கு மற்றும் ஒரு பெரிய வசூல் படம் அமைஞ்ச அந்த பிளாஸ்ட் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் ஒன்லைன் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை யாராவது ரேப் பண்ண போவான், இல்லை ஊரெல்லாம் சுற்றி வேடிக்கை பார்க்கும், ஒத்தனை போய் திறக்க மாட்டான். அப்போ அவங்க அப்பா போய் திறக்க போவார், அந்த வயசான அப்பாவை தூக்கி போட்டு மிதிப்பான். அப்போ ஹீரோ என்ட்ரி ஆவார். பட் இந்த படத்தில் உண்மையிலேயே அந்த வயசான அப்பாவோ இல்லை ஒரு மிடில் அப்பாவும் அந்த பொண்ணுமே சேர்ந்து வில்லங்கிலையும் கிட்டத்தட்ட அந்த வில்லனை வர ஒரு 100-200 பேரையும் மாஸ்க் ஹீரோ மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சா எப்படி இருக்கும்? இது அவன் மட்டும் இல்லை, அவன் கூட அவன் சித்தப்பா பொண்டாட்டின்னு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பிளாஸ்ட். இது நம்ம அர்ஜுன் ஒரு கராத்தே மாஸ்டராக இருக்கார். இப்போ ரிட்டையர் ஆகிறாரு. சின்ன வயசுலேயே யாருக்கு எந்த தப்பு நடந்தாலும் நீ தட்டி கேட்கணுமா அப்படின்னு பொண்ணை சொல்லி பெரிய ஒரு கராத்தே மாஸ்டர் ஆக்கிறாரு. 34 போட்டியில் 33 போட்டியில் ஜெயிச்சா அவர் ஒரே ஒரு போட்டியில் மட்டும் தோற்றுருக்கிறாரு. அப்படி யார்கிட்ட தோத்தாருன்னு பார்த்தா ஒய்ஃப் அபிராமிட்ட. அப்போ இவங்களுக்கே குருவாக அவங்க இருக்காங்க. ஸோ இப்படி குடும்பமே ஒரு கராத்தே குடும்பமாக இருக்குது. பொதுவாக ஃபேமிலி மேன், டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த படம் ஒரு கில்லர் ஃபேமிலி இல்லை கராத்தே ஃபேமிலின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மைனிங் மூலமாக ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்காக ரெடியாக இருக்கிற வில்லன் இவங்க லைஃப்பில் குறிக்கிற போது வெறும் 2 பேருக்கு பிரச்சனைனாலே அவங்களுக்காக போய் அடித்தடி பண்ணுற இந்த குடும்பம் ஒரு ஊரே சாக போதுன்னா சும்மா விடுமா அப்படின்றத ஒரு தேட்டரில் ஒரு மிரட்டலாக காமிச்சிருக்காங்க. படத்தில் பெரிய ப்ளஸ்ஸே பொதுவாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே கதையை சொல்லணும்னு சொல்லுவாங்க. இதை சின்ன வயசுலேயே அர்ஜுனோட மனப்பான்மை என்ன, அவர் பொண்ணை என்ன சொல்லி வளர்த்தாரு, அதே மாதிரி வில்லங்கூச்சி ஏதோ பண்ண போது அவங்களுக்குள்ள லிங்க் எப்படி வருதுன்றத ஸ்க்ரீன் பிளேல அருமையாக சொல்லியிருக்காரு. இதை எனக்கு கதைன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. அப்புறம் அது 100 is 100ம்பாங்க. ஒரு வில்லங்கோச்சி ஒரு ஃபேமிலி ஈஸியாக தூக்கிடலான்னு போகும்போது அந்த ஃபேமிலி அவங்கள காலி பண்ணுறதெல்லாம் நம்ம நிறையா படங்களில் பார்த்துருக்கோம். பட் இது ஒரு மாஸ் ஹீரோ வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபீமேல் ஓரியன்டாக எடுத்த இடத்துல இயக்குனர் ஜெயிக்கிறாரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு சப்ளாட் கொடுத்து அதை வெரைட்டியாக கொண்டு போயிருக்கிறாரு. உதாரணமாக ஒரு சாதாரண ஒருத்தர் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்து வாங்கிட்டு போய் வில்லனோட ஆளுக்கு கொடுக்கணும். அப்படி இடத்துல அவன் இந்த ஹீரோயின் செயின் ஸ்நாச்சிங் பண்ண போக அது அவனை தூக்கி போட்டு மிதிக்காது போலீஸ் கேஸாக அதில் வில்லங்கோச்சி உள்ள வரன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. அவன் அர்ஜுன் யார் என்னன்னு விசாரிக்கும் பொழுது அந்த ஆள் கராத்தே மாஸ்டர்னு சொல்கிறதுல சரியாக சவுண்டில் விழாமல் ஹெட் மாஸ்டர்னு விழுந்து ஒரு 5 பேர் போதும்டான்னு வில்லங்கோச்சி அப்புறம் இங்கே அல்லப்படுறது இதெல்லாமே படத்தில் ப்ளஸ்ஸாக இருக்குது. சின்ன சின்ன ட்விஸ்ட்டு, சின்ன சின்ன டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. படத்தில் எங்கேயுமே தேவையில்லாத லவ் ட்ராக் அதெல்லாம் இல்லை. ஆக்ஷன் கிங் அர்ஜுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி எப்படி சங்கர் குருவில் சண்டை போட்டாரோ அதே எனர்ஜியோட போகிற ஒரு சண்டையை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்காக படத்தை இன்னொரு தடவை பார்க்கலான்ற அளவுக்கு ஒரு ஃபைட் கோரியோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் பிஜிஎம் பற்றி சொல்லி ஆகணும். இந்த பிஜிஎம் போட்டவர் பார்த்தீங்கன்னா பாசுரு. இவர் ஏற்கனவே கேஜிஎஃப் சலாருக்கெல்லாம் போட்டிருக்காரு. அங்கேயாவது ஹீரோ நடந்தும்போது போட்டே இருப்பார். இங்கே ஹீரோயின் அபிராமியே அவங்க வீட்டுக்கு ஊரில் இருந்து ஒரு சித்தப்பா இது கூட இல்லை, அவங்களுக்கு வில்ல அடியால் ஒருத்த ஓடி கொலை பண்ண பார்க்குறான் அவன் சொல்லி எல்லாருக்கும் பக்காவான மாஸ் மியூசிக்கை போட்டு ஒரு படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மாஸ் இருக்கும்போது இன்னும் நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கும். பட் இருந்தாலும் அர்ஜுன் வர சீன், இந்த பொண்ணு சண்டை போடுற சீன்லாம் பக்காவாக மியூசிக் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட இன்னொரு ப்ளஸ் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு, அதுக்கப்புறம் வில்லங்கோச்சின்னு முடிச்சுட்டாங்க. திருஷ்யமோட ஒரு ஞாபகம் போது. அதே மாதிரி ரைஃபிள் கிளப்னு மலையாளத்தில் ஒரு படம் வந்தது. வில்ல அனுராக் காஷ்யப் ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்காக இவங்க ஃபேமிலிக்குள்ளே போகிற இந்த ஃபேமிலியே பெரிய துப்பாக்கியில் சுடுற குடும்பம், பெரிய பெரிய குலகார குடும்பம்ன்றது அவங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அந்த சிம்பிள் ஆனால் கூட படத்தை சிம்பிளாக எங்கேயுமே நம்ம போர் அடிக்காமல் கொண்டு போனதில் இயக்குனர் ஜெயிக்கிறாரு. படத்தில் ப்ளாஸ் இல்லாமல் இல்லை. அந்த வில்லங்கோச்சி அந்த மைனிங்கு ஒரு கார்பரேட் நல்லா பாடி கடை ஒரு கோட்டை சூட்டை போட்டு எத்தனை நாளைக்கு எடுப்பாங்கன்னு தெரில. பகவத்கீதை ஒரு கார்பரேட் இல்லை, ஒரு கிராமத்தை அழிக்க போகிறது, அதை இந்த பொண்ணு பார்த்து பென்ட்ரைவ் மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் காப்பாற்றுறதுன்னு பார்த்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. பல படங்கள் இதை பார்த்து பிடிச்சி போன அந்த ஒரு இது இருக்கிறது ஒரு ட்ராபேக்கு. பெரிய ஹீரோக்கள் ரஜினி, கமல், விஜயகாந்தனா கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரகுவரன், நாசர், பிரகாஷ் ராஜ்னு சொல்லி நிறைய வில்லங்க இருந்தால் தான் படத்துக்கு எடுக்கணும். இதை வெறும் வில்லன் பாடி கேட்டால் வராரு. வில்லன் கூட இன்னொருத்த நல்லா ஸ்கோர் பண்ணுறாப்புல. அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் 20-25 போலீஸ்காரன் அசால்ட்டாக கொண்டு
கொண்டு போட்டு போறாரு. அவரும் இவங்க கிட்ட வந்து பண்ணுவார் பார்த்தா அவரும் இவங்க கிட்ட அடி வாங்குறாரு. ஸோ படத்தில் ப்ரிடிக்டபிளாக இந்த ஃபேமிலியே ஜெயிச்சுட்டு இருக்கிறது ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு போர் அடிக்குது. கராத்தே அப்படின்றது தற்காப்புக்காக கற்றுக்கிறது தான். ஆனால் அதுக்காக எல்லாரையும் இஷ்டத்துக்கு கொலை பண்ணுறது உண்மையிலே அந்த கலையை நேசிச்சிருக்கிற மாஸ்டர்ஸ்க்கு முகசலிப்பு ஏற்படுத்துறது நம்ம வந்து மறக்க முடியாது. பட் படம் போகிற போக்கில் எங்கேயுமே இது வந்து தொய்வு இல்லாமல் கொண்டு போகிறாங்க. ஒரு சிம்பிளான ஒரு கதை, அது வந்து லைக்க வைக்கிற திரைக்கதை, எளிமையான ஆட்களை வச்சு ஒரு ஃபீமேல் ஓரியன்டாக எடுத்து கனாப்படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பேசப்படுற ஒரு படமா எடுத்திருக்காரு. ஜியோலையோ இல்லை அமேசான் வேறதுல வந்திருந்தா கூட ஆடை போட்டு கொண்டிருப்பாங்க, நம்ம ஃபுல்லாக லைச்சு பார்க்க முடியாது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்திருக்குன்னா அந்த தொல்லை கிடையாது. நிம்மதியாக 2 மணி நேரம் படத்தை பார்க்கலாம். வாங்க போகலாம். பஞ்ச் லைன், பிளாஸ்ட், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 2.75 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.